Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இது நாள் வரைக்கும் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து படிக்கலாம் as well as வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வித் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஏன்னா ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவீங்க உடனே. அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. அதாவது பைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதியிருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிரேஸ் மார்க் அதில் வருமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து நினச்சி பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இது வந்து ஒரு ஈஸியான பேப்பர். சரியா, இந்த ஈஸியான பேப்பரில் நமக்கு இருக்க இந்த 5 யூனிட் இருக்குது பாருங்கள். அதாவது யூனிட் நம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், அதாவது காம்பினேஷனல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். யூனிட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ, சரியா, ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4 வந்து லிஸ்ட்டு டூபிள்ஸ், அதுக்கப்புறம் டிக்ஷனரிஸ். சரியா, யூனிட் நம்பர் 5 வந்து ஃபைல்ஸ் மாடல்ஸ் பேக்கேஜ். இதில் வந்து ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 1, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3, அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 5. இந்த 3 யூனிட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. இந்த 3 யூனிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து 1.5 டே வந்து டைம் இருக்குது. சரியா, அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1ஐயும் யூனிட் நம்பர் 3ஐயும் முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் யூனிட் நம்பர் 5ஐ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 2ஐயும் யூனிட் நம்பர் 4ஐயும் நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். தயவுசெய்து நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமையும் பற்றி நீங்கள் ஒரி பண்ணீங்க. அதில் விட்ட மார்க் எல்லாத்தையும் இதில் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஸ்டடி பிளான் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா ஓரளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதாவது 1, 3, 5 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ஸு. இதை மேக்ஸிமம் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது 16 மார்க்கில் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் கொஸ்டின்ஸ் இல்லை டைமண்ட் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். யூனிட் வைஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ யூனிட் நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, எக்ஸ்பிளைன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், அதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் டவர்ஸ், அதாவது ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 2ல் 3 கொஸ்டின் கொடுத்துங்க. எக்ஸ்பிளைன் பைத்தான் டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அதாவது ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். சரியா, அதுக்கப்புறம் ஸ்டடி சாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் பைத்தான் லேப் ப்ரோக்ராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான என்னென்னா இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இஃப், எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப், அதுக்கப்புறம் செயின் இஃப், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இரிட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒயில் லூப்பு, ஃபார் லூப்பு, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன், சரியா, டைப்ஸு, லோக்கல் ஸ்கோப், அதுக்கப்புறம் கோபிள் ஸ்கோப், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டேபிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, அதாவது எக்ஸ்பிளைன் லிஸ்ட் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் டேபிள் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் டிக்ஷனரி ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள், ரொம்ப முக்கியமானது. தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 5ல் ஃபைல்ஸ் மாடல்ஸ் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்பிளைன் ஃபைல் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் எரர் அண்டு எக்ஸ்பெக்டேஷன் ஹேண்ட்லிங் வித் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் மாடுலஸ் அண்ட் பேக்கேஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அதாவது கமாண்ட் லைன் அண்ட் ஆர்குமெண்ட். சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 16 மார்க்கில். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் உட்காந்து யூனிட் நம்பர் 1ஐயும் யூனிட் நம்பர் 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் யூனிட் நம்பர் 5ஐ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற 2 யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.